அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்க இருக்கக்கூடிய பாடமானது என்ன பாடம்னா அலகு 1 பாடம் 4 நெறிமுறை யுக்திகள். நெறிமுறை யுக்திகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நெறிமுறை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? வாழ்க்கையில் ஒரு வழிமுறை தான் நெறிமுறைன்னு சொல்கிறோம். வழிமுறையும் நெறிமுறையும் ஒன்று தான். இப்போது நம்ம நெறிமுறைன்னு சொல்கிறத வழிமுறையை ஒரு வரிசை முறைப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான நெறிமுறைன்னு சொல்லுவோம். வாழ்க்கையில் நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கணும். இப்படி தான் வாழணும், இப்படி தான் செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி. அதுபோல தான் இதிலையும் ஒரு ப்ரோக்ராமில் என்னென்ன வழிகள் பின்பற்றி இந்த ப்ரோக்ராமை செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு தான் வழிமுறைகள்னு சொல்லுவோம். அதை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் நெறிமுறை. வழிமுறையோட ப்ரோக்ராமோட லிங்க் பண்ணி அதை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடுகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நெறிமுறைன்னு சொல்கிறோம். ஓகே, மேலும் நம்ம என்ன பண்ணலான்னா, இதை நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்புபடுத்தி இணைக்க முடியும். எப்படி இணைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி இணைக்கலாம்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வரோம். பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும்? காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? நம்ம ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி அயர்ன் பண்ணி வச்சுருக்கிறோமா? அதற்கடுத்தாற் நமக்கு தேவையான ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிட்டுமா? புத்தகங்கள்லாம் நம்ம வரிசையை அடுக்கி வச்சுருக்கிறோமா? ஹோம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹோம் ஒர்க்கெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுருக்கிறோமா? அதுக்கடுத்து எத்தனை மணிக்கு நம்ம தயாராகிட்டு நம்ம பள்ளிக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் ஒருவேளை பஸ்ஸில் வர்றதா இருந்தால் அப்போ பஸ்ஸுக்கு எத்தனை மணிக்கு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்? இது போன்ற செயல்பாடுகள் எல்லாமே ஒரு வரிசை முறையாக பின்பற்ற வேண்டும். அந்த வரிசை முறை அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு நெறிமுறைன்னு சொல்கிறோம். இதுதான் ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு வழிமுறை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நெறிமுறைன்னுறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம எந்தெந்த செயல்பாடுகளை எது முதல்ல செய்து நாம் தயாராக வேண்டும், இதுபோல் எல்லா அன்றாட வாழ்க்கைகள் ப்ரோக்ராம்லே இல்லை. ப்ரோக்ராம்ன்றது ஒரு சாதாரண இருந்தாலும் கூட அது நம்மளுடைய வாழ்க்கையோடு தொடர்பு கொண்டு செயல்படுத்தக்கூடியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பின்னால் இந்த புத்தகத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு டீ போடுறது இருந்தால், இல்லை காப்பி தயார் பண்ணுறது எப்படின்றத பற்றி கூட சொல்கிறாங்க. அப்படின்னா அது ஒரு வழிமுறை. காப்பி போடுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அது எப்படி பண்ணணும், இதெல்லாம் தான் இது வரிசை முறையாக செய்யக்கூடிய ஒரு படிகளை நம்ம அதை நெறிமுறைன்னு சொல்கிறோம். இது போல தான் நம் பள்ளிக்கு தயாராகிட்டு வரும்போது, அப்போ பள்ளிக்கு எத்தனை மணிக்கு புறப்படணும், நம்ம டிஃபன் என்ன எடுத்துட்டோம், லஞ்சு கட்டிட்டுமா, எடுத்துகிட்டு அம்மாவுக்கு எத்தனை மணிக்கு நம்ம தயார் பண்ணிவிட்டு எத்தனை மணிக்கு போட போகிறோன்றதை முன்னாடியே சொல்லிவிட்டு, அப்போது ப்ரீ பிளானடாக நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 9க்குள்ளே நம்ம பள்ளியை ரீச் ஆகிறதுக்கான நேரத்தை வகுத்து அதற்குள்ளே நம்ம இங்கே சேரணும். அப்போது 9 மணிக்கு நம்ம 9:15க்கு ப்ரேயர்னா 9க்குள்ளே நம்ம பள்ளிக்கு வந்துடும். இது ஒரு ஆக்சுவல் நடைமுறையில் இருக்கக்கூடிய நிகழ்நேர செயல்பாடுகள், நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள். இதெல்லாம் கூட நெறிமுறையின் யுக்திகள் தான். ஒரு குறிப்பிட்ட செயலை செய்து முடிக்க தேவையான கட்டளைகளின் தொகுப்பு தான் நெறிமுறை. ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்கு நாம் வரிசை முறை கொண்ட கட்டளை தொகுப்புகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நெறிமுறைன்னு சொல்கிறோம். இந்த நெறிமுறைகளை பற்றி தான் எப்படி ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த டெக்னிக்ஸ், இங்கிலீஷில் அல்காரிதம் டெக்னிக்ஸ், தமிழில் நெறிமுறைன்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. இந்த வழிமுறைகளை பின்பற்றி எப்படி நாம் நிரலாக்க மொழிகளில் பயன்படுத்த முடியும் என்பதை பற்றி தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். பாருங்கள், அந்த பாடங்களில் உள்ள கருத்துக்களை நாம் பார்ப்போம். அலகு 1 பாடம் 4 நெறிமுறையின் யுக்திகள், ஆங்கிலத்தில் அல்காரிதம் டெக்னிக்ஸ். அல்காரிதம் டெக்னிக்ஸ் பகுதி 1. இந்த ஒளிக்காட்சி பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்புகள்: நெறிமுறை, அல்காரிதம்னா டெஃபினிஷன், நெறிமுறையின் முக்கிய செயல்கள், நெறிமுறையின் பண்புகள், நெறிமுறையை எழுதுதல், நெறிமுறையின் மூலம்
நோக்கங்கள். இந்த பாடப்பகுதியை கற்ற பின் மாணவர்கள் அறிந்து கொள்வது அப்படின்னா நெறிமுறையின் அடிப்படை மற்றும் தொழில்நுட்ப தொலைநோக்கு பற்றி அறிதல், நெறிமுறையின் செயல்திறன், நேரம் மற்றும் இட சிக்கல். ஒரு நெறிமுறையில மெயினா நம்ம பார்க்கக்கூடியது நேரம் மற்றும் இட சிக்கல், டைம் அண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தாற்போல தேடல் மற்றும் வரிசையாக்கம் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. தேடலுக்கான நெறிமுறை, வரிசைப்படுத்துவதற்கான நெறிமுறையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அதற்கடுத்தாற்போல நெறிமுறை அணுகுமுறையின் மூலம் மாறும் நிரலாக்கத்தை கற்றல். இந்த நெறிமுறையை பயன்படுத்தும் போது அதனுடைய அக்சஸிங் மெத்தட், அணுகுமுறைகள் மாறுவதை பற்றி, நிரலாக்கத்தை பற்றியும் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். சரி, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் நெறிமுறைன்னா என்ன. நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஒரு குறிப்பிட்ட செயலை நிறைவேற்றுவதற்கான வரையறுக்கப்பட்ட கட்டளைகளின் தொகுப்பு நெறிமுறை ஆகும். ஒரு குறிப்பிட்ட செயல் எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு வரையறுக்கப்பட்ட கட்டளைகளின் தொகுப்பு. இதுதான் என்ன சொல்றோம், நெறிமுறைன்னு சொல்றோம். கொடுக்கப்பட்ட சிக்கலை தீர்க்கும் படிநிலை உடைய செயல்முறை ஆகும். நெறிமுறையை எந்த ஒரு பொருத்தமான நிரலாக்க மொழியிலும் செயல்படுத்த முடியும். புரோகிராமிங் லாங்குவேஜ், நிரலாக்க மொழின்னா என்ன ஆங்கிலத்துல புரோகிராமிங் லாங்குவேஜ். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல படிக்கும்போது நம்ம ஒரு புரோகிராமரா வருவோம். அப்படி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு எல்லா விதமான மொழிகளுக்கும் இந்த நெறிமுறை என்பது பயன்படுத்தப்படும். நெறிமுறையில என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உள்ளீடு வெளியீடு. முதல்ல இன்புட் ஏதோ கொடுத்தோம்னா அது ப்ராசஸ் பண்ணிட்டு நமக்கு ஒரு அவுட்புட்டா கொடுக்கும். ஜென்ரலா ஒரு ப்ரோக்ராம்ல இதுதான் ப்ரொசீஜர். கம்ப்யூட்டரோட ஒர்க் என்ன, வெளியீடு ஏதோ ஒண்ணு கொடுத்தோம்னா வெளியீடு நமக்கு செயல்படுத்தி வெளியீடுகளாக கொடுக்கும். மேலும் பின்வரும் பண்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும். வரையறுக்கும் தன்மை, உண்மைத்தன்மை, செயல்தன்மை ஆகிய. வரையறுக்கும் தன்மைன்னா ஒரு டெஃபினிஷனோட மெத்தட், அது ட்ரூவா இருக்கணும். அதே போல செயல்திறன் கொண்டவையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது தர கட்டமைப்புகள் மூலம் தரவு நிர்வகிக்கப்படுகிறது மற்றும் திறமையாக கையாளப்படுகிறது. சரி, தரவு கட்டமைப்புன்னா நிறைய நம்ம ப்ரோக்ராம்ஸ்ல நம்ம பார்க்கறது ஒரு பெயர் என்பது ஒரு தரவுன்னு சொல்றோம். அதுல கட்டமைப்புன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ், அதுல அணிகள், கட்டுருக்கள். பைத்தான்ல லிஸ்ட், டியூபிள், செட்டு, டிக்ஷனரி நிறைய இருக்கு. இதெல்லாம் நமக்கு அதை பத்தி பைத்தான் பார்க்கும்போது அதெல்லாம் நம்ம படிக்க போறோம். நிரல் நெறிமுறையை பயன்படுத்தி திறமையாக குறிக்கக்கூடிய சில முக்கிய செயல்கள் பின்வருமாறு. நீங்க என்ன பண்றீங்க, இது 3 மார்க்ஸ்ல 2 மார்க்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எது டிஸ்பிளேல காட்டணும் அதெல்லாம் நீங்க குறிச்சிங்க. இப்போ நெறிமுறைன்னா என்ன டெஃபினிஷன் குறிச்சோம்ல, அதே போல வரிசையா குறிச்சுட்டு வாங்க. புக்கை வச்சுட்டு ரெஃபர் பண்ணுங்க. அதுக்கடுத்தாற்போல இப்போ அந்த செயல்கள், நெறிமுறையை பயன்படுத்தி திறமையாக குறிக்கக்கூடிய முக்கிய செயல்கள் அப்படின்னா என்ன, தேடல், வரிசையாக்கம், செருகுதல் அப்படின்னா இன்செஷன், உருப்படியை அதாவது ஒரு டேட்டாஸை இன்சர்ட் பண்றது. அதுக்கடுத்து மேம்படுத்துதல், ஒரு டேட்டாவை அப்டேஷன் பண்றது, எனி மாடிஃபிகேஷன். அதுக்கடுத்து நீக்குதல்னா அந்த டேட்டாவை நீக்கிறது, அது டேட்டாவை டெலீட் பண்றது. இப்படி மொத்தம் 5 செயல்பாடுகள். 1 தேடல், வரிசையாக்கம், செருகுதல், மேம்படுத்துதல், நீக்குதல். அப்படின்றது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா செயல்கள், முக்கிய செயல்கள் அப்படின்னு நெறிமுறையின் முக்கிய செயல்களா இதை குறிப்பிடுகிறோம். ஓகேவா? அதுக்கடுத்தாற்போல நெறிமுறையின் பண்புகள். அது நெறிமுறையின் செயல்கள், இது நெறிமுறையின் பண்புகள்.
நெறிமுறையின் பண்புகள்னு பார்க்கும்போது உள்ளீடு, வெளியீடு, எல்லையற்றது, வரையறுத்தல், இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டாவே நமக்கு அதற்கு இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எளிமையா புரிஞ்சுக்க முடியும். டாபிக் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே ஈஸியா இருக்கும். உள்ளீடுன்னா என்ன, நம்ம ஏதோ ஒரு கம்ப்யூட்டர்ஸ்க்கு உள்ளீடு கொடுக்குறோம், அதை 0 அல்லது அதிக எண்ணிக்கையில் வழங்கப்பட வேண்டும். அதாவது 0 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள். வெளியீடுனா குறைந்தபட்சம் 1வது வெளியீடு, நமக்கு அவுட்புட் கண்டிப்பா 1னால வெளியில வரும். நிறைய வெளியீடுகள் கூட இருக்கலாம், பட் ஒரு வெளியீடு கண்டிப்பா இருக்கும். எல்லையற்றது, வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான படிநிலைகள் ஒரு நெறிமுறை நிறுவப்பட வேண்டும். ஒரு படிநிலைகள்ல வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையில் இருக்கணும். நிறைய இருந்தாலும் ஒரு ஸ்டெப்ஸ் வந்து அதிகமா இருந்தா முடியாது. அது ஒரு பண்புகள் இருக்கணும். வரையறுத்தல், அனைத்து செயல்பாடுகளும் நன்றாக வரையறுக்கப்பட வேண்டும். நன்றாகனா இப்படிதான் செய்யணும். ஒரு இப்போ நம்ம ஏற்கனவே அன்றாட வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு ப்ரிப்பரேஷன் செய்யும்போது வரையறுத்தல் இப்படிதான் இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். ஓகேவா? 8:45 நம்ம வீட்டுல புறப்பட்டா 9க்கு வந்துருவோம்னா 8:45 புறப்பட்டணும். இது as a ப்ரொசீஜர், இது அன்றாட வாழ்க்கையில். அது வரையறுத்தல். செயல்தன்மை, ஒவ்வொரு கட்டளையும் திறம்பட நடத்த வேண்டும் அப்படின்றது, அந்த செயல்பாடுகள் எல்லாமே திறம்பட நடத்தப்பட வேண்டும். உண்மைத்தன்மை, நெறிமுறை பிழை இல்லாது இருக்க வேண்டும். உண்மைத்தன்மைன்னா தப்பு இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து எளிமையா இருக்கணும். ஒரு செயலை செய்வதற்கு ரொம்ப கடினமாக இருக்கக்கூடாது, குழப்பமற்றதா இருக்கக்கூடாது. அதாவது ப்ரோக்ராம்ல குழப்பமாக நெறிமுறையானது தெளிவா இருக்கணும். பார்த்த உடனே எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அதே போல குழப்பம் இருக்கக்கூடாது. அது பார்த்த உடனே நமக்கு புரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. செயலாக்கம், கிடைக்கும் வளங்களை எல்லாம் வைத்து செயலாக்க வல்லது. நம்ம இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி செயலாக்கக்கூடியது. அடக்கமானது, நெறிமுறை பொதுவானதாக இருக்க வேண்டும். அடக்கமானதுன்னா அது அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும். அனைத்து வகையான உள்ளீடுகளையும் கையாளுவதற்கு எந்த நிரலாக்க மொழி மற்றும் இலக்கு அமைப்பு சாராமல் இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் பொருந்துகிற மாதிரி இருக்கணும். சார்பற்றது, நெறிமுறையானது படிநிலை வழிமுறைகளை கொண்டிருக்க வேண்டும். படிமுறை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நெறிமுறை என்பதுதான் வழிமுறைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதுதான் நெறிமுறையானது படிநிலை வழிமுறைகளை கொண்டிருக்க வேண்டும். எந்த நிரலாக்க குறிமுறையை சாராமல் இருக்க வேண்டும். எல்லாமே பொதுவாக தான் இருக்கணும். இந்த மொழிக்கு மட்டும்தான் இது அப்படின்னா, இந்த மொழின்னா ஃபார் எக்ஸாம்பிள் C++க்கு மட்டும்தான் இது சார்ந்தது, C++. அதே போல ஜாவாக்கு இது தேவைப்படாது, பைத்தானுக்கு தேவைப்படாது அப்படின்லாம் கிடையாது. எல்லா மொழிக்கும் உரியதாக அமைய வேண்டும். அதுதான் சார்பற்றது, அடக்கமானது அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து நெறிமுறை எழுதுதல். அடுத்த டாபிக்க குறிச்சு நம்ம ஏற்கனவே பார்த்துக்கலாம். நெறிமுறை கணினிக்கு மட்டும் உட்பட்டதல்ல. அப்படின்னா என்ன, கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. நம்ம நிகழ்நேர உலகங்கள் பொதுவானது. நிகழ் உலக பல வகையான செயல்பாடுகளுக்கு இது பயன்படும். நம்ம அதை முதலே சொல்லிட்டோம். தெரிந்தோ தெரியாமலோ நாம் அன்றாட வாழ்வில் பல நெறிமுறைகளை பின்பற்றுகிறோம். அதாவது புத்தக பையில் புத்தகங்களை அடுக்குவது, ஒரு இடத்தை அடைவதற்கு மிக குறைந்த தூரம் உள்ள பாதையை கண்டறிவது, அன்றாட செயல்களை திட்டமிடுதல், தேர்வுக்கு தயாராகுதல் மற்றும் பல. அனைத்து நிரலாக்க மொழிகளும் அடிப்படை குறிமுறை கட்டமைப்பை பகிர்கின்றன என்பதை நாம் அறிவோம். அதாவது நிபந்தனை, சுழற்சி ஆகியவற்றை பயன்படுத்தி நெறிமுறைகளை எழுதலாம். நிபந்தனை அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நிபந்தனைன்னா என்ன, சுழற்சின்னா என்ன அப்படின்றது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் கூட முந்தைய வகுப்புகள்ல தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் நிபந்தனை. நிபந்தனைன்னா என்ன, நம்பரை கூட்டுறோம். 1, 2, 3, 4, 5 ஒரு 100 வரைக்கும் நம்பரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்றோம், அப்போ 100 வரைக்கும் ஒவ்வொரு மதிப்புகளை கூட்டப்படுகிறது. இப்போ 2வது டேபிள் சொல்லுங்க அப்படின்னா 2, 4, 6, 8, 10 அப்படின்னு கண்டினியூவா வருது. இது 2 எண்களாக கூட்டப்படுகிறது. இது 3வதுன்னா 3 கூட்டப்படுகிறது. இது போல ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்யும் போது அதுக்கு பேரு சுழற்சி அப்படின்னு சொல்றோம். இது எப்பவுமே ப்ரோக்ராம்ல இருக்கும். இதுதான் தரவு கட்டமைப்புகள்ல, குறிமுறை கட்டமைப்புகள் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதுதான் இதுல சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு நிபந்தனை, சுழற்சி, மாறிகள், இத
இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வரையலைகள், இதெல்லாம் நம்ம வரையலைகள் பார்த்தோம் முந்தைய பாடத்துல. இதெல்லாம் ஒரு நெறிமுறையில, அதாவது நிரலாக்க மொழிகள்ல இருக்கும். அதைதான் இங்க சொல்றாங்க. இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு நெறிமுறையை எழுதலாம். இந்த பாடப்பகுதியில் நெறிமுறையை எழுதுதல் என்பதில் நிபந்தனைகள் மற்றும் சுழற்சிகள் ஆகியவை ஒவ்வொரு நெறிமுறையிலும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ நிபந்தனை என்பது என்ன, சுழற்சி என்றால் என்ன என்பதை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது கண்டிப்பா இருக்கும் ஒவ்வொரு நெறிமுறைகள்ல, ஏன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இதை பயன்படுத்துவோம். இப்போ நிபந்தனை என்பது இரண்டு மதிப்புகள் ஒப்பிட்டு சரி அல்லது தவறு என குறிப்பதாகும். எடுத்துக்காட்டாக 20 > 10, அதாவது கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 20 பெருசு 10 சின்னதுன்னு சொல்லுவோம். அப்போ இது சரி. இதே 20 < 10 அப்படின்னு சொன்னா அப்போ 20 10 பெரியதுன்னு சொல்றோம். இந்த இடத்துல 10 பெரியது என்பது தவறு. இது போல ஒப்பீட்டு செயற்குறிகளை பயன்படுத்தி less than, greater than, greater than equal, less than equal, equal, not equal, இது போல குறிகளை பயன்படுத்துவது ஒப்பீட்டு செயற்குறிகள். அதே போல அண்டு, ஆறு, நாட்டு இந்த செயற்குறிகளும் பயன்படுத்தப்படுகிறது. இது எல்லாமே விடைகள் சரி தவறு என கொடுக்கப்படும். இருநிலை எண்கள் 0 அல்லது 1. 0 என்பது தவறு என எடுத்துக்கொள்ளும், 1 என்பது சரி என எடுத்துக்கொள்ளும். இது நிபந்தனை செயற்குறி. இதெல்லாம் நம்ம C++ல ஏற்கனவே பார்த்ததுதான். அதே போல சுழற்சின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சுழற்சின்னா நம்ம இப்ப பார்க்கும்போது 1, 2, 3 இது ஒவ்வொரு மதிப்புகளாக கூட்டப்படுகிறது. இது 2 மதிப்புகளாக கூட்டப்படுகிறது. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 21. அதே போல 5 5ஆக கூட்டப்படுகிறது. இப்போ இது ஒரு மதிப்புகள் ஒரே மதிப்பை மீண்டும் மீண்டும் கூட்டிட்டே வரும். இங்க 5 கூட்டினா 5 5ஆ கூட்டிட்டே வருது. இங்க 2 கூட்டும் போது 2 2ஆ கூட்டப்படுது. இங்க 1 1ஆ கூட்டப்படுகிறது. இது போல ஒரு வேலையை திரும்ப தொடர்ந்து செய்து நம் ஒரு குறிப்பிட்ட நிபந்தனை வரைக்கும் தொடர்ந்து செய்வதற்கு சுழற்சின்னு சொல்லுவோம். நம்ம C++ல சுழற்சிகளை பார்த்திருக்கிறோம். சுழற்சி கூற்றுக்கள் ஃபார், வைல், டு வைல் அப்படின்னு பார்த்திருக்கோம். அதே போலதான் இந்த எல்லா லாங்குவேஜ்லயும் சுழற்சிகள் இருக்கு. ஒரு நிரல்ல முக்கியமா என்னென்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா நிபந்தனைகள் இருக்கும், மதிப்பீடுகள் கொடுக்கப்படும், அதுக்கடுத்து சுழற்சிகள், அதுக்கடுத்து கூற்றுக்கள், இதெல்லாம் பயன்படுத்துவோம். இதுதான் ஒரு நெறிமுறை. அதே போலதான் நெறிமுறை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல என்ன பயன்படுத்துறோமோ அதைதான் இந்த நெறிமுறைகளிலும் பயன்படுத்துவோம். அதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் நெறிமுறை கருதப்படுகிறது. பொதுவாக இது நம்ம செய்யக்கூடிய ஒரு நிரல் நெறிமுறையில் என்ன இருக்கும் அப்படின்னா, பொதுவான நிரல் நெறிமுறை பொதுவா என்ன இருக்கும், ஒரு உள்ளீடு கொடுக்கிறோம். உள்ளீடு கொடுத்தா அதை செயல்படுத்தி வெளியீடு ஒண்ணு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டா இப்ப பாரு, காபி தயாரித்தலின் செயல்முறை. இப்போ இது காபி தயார் பண்ணக்கூடியதுல என்னென்ன தேவைன்னா பால், காப்பி தூள், இந்த 2 உள்ளீடு கொடுக்கிறோம். தண்ணி, இப்ப என்ன பண்ணுவோம், காப்பி உள்ள போடுவோம். காப்பி தூள் நல்லா சூடு தண்ணியில காய வச்சு கலந்துக்குவோம். இது 4 பொருட்கள் தேவைப்படுது. 1 காப்பி தூள், சர்க்கரை, தண்ணி. ஒரு கப்புல போட்டோம்னா சரியா போகும். அதற்கு அடுத்தாற்போல சர்க்கரை, தண்ணி சுடு தண்ணி காய வச்சு நம்ம தண்ணியை ஃபில்டர் பண்ணி இது பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து பாலும் கூட சேர்த்து கலக்கிட வேண்டியதுதான். பாலும் கூட சேர்த்து கலக்கிட்டா நமக்கு சூடாக ஒரு காப்பி தயார் செய்யப்படுகிறது. இதுதான் காப்பியை தயாரித்தல ஒரு வழிமுறையாக சொல்லப்படுகிறது. அதே போல ஒரு எண்ணின் வர்க்கம்னா ஒரு எண்ணை 2 முறை பெருக்குவதுதான் வர்க்கம்னு சொல்லுவோம். ஒரு எண்ணை 2 முறை பெருக்குவது. பொதுவாக நெறிமுறைகள் எப்போதும் படிநிலை 1, படிநிலை 2, படிநிலை 3, 4, 5 இது போல படிநிலைகள் மூலமாக தான் எழுதுவாங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எண்ணின் வர்க்கம் அப்படின்னா ஏதோ ஒரு மதிப்பு எக்ஸ் என்ற மதிப்பை நம்ம கொடுக்கணும். பொதுவாக படிநிலை தொடங்கும் போது ஸ்டார்ட் த ப்ராசஸ் அல்லது ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. முதல் படிநிலையில கடைசியாக இருக்கக்கூடிய முடிவில் இருக்கக்கூடிய நிலையில ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும்
எப்போதுமே இருக்கும் ஒரு நெறிமுறையில. முதல்ல படிநிலை 1ல தொடக்கம், செயலை தொடங்கவும் அல்லது தொடக்கம்னு இருக்கும், கடைசியா முடிக்கும் போது நிறுத்து அப்படின்னு ஸ்டாப்னு சொல்லக்கூடியது ப்ராசஸ். இதற்கு ஏற்பட்ட செயல்பாடுகள்ல தான் அதை பார்ப்போம். இப்போ ஒரு எண்ணின் வர்க்கம் நம்ம ஏதோ ஒன்று தெரியாது, எக்ஸ்ன்னு ஒன்று கொடுக்குறோம், எக்ஸ்ன்ற மதிப்பை நம்ம கொடுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. 5க்கான வர்க்கத்தை கணக்கிடணும், 5 2 முறை பெருக்கணும், அதான் ஸ்கொயர். அதை 5 2 முறை பெருக்கணும் 25. 25 மதிப்பு ஸ்கொயர்ல பதிவு செய்யப்படுகிறது. அப்புறமா வெளியீடு, நமக்கு வெளியிட சொல்றோம் படிநிலை 4ல. இப்ப ஸ்கொயரின் மதிப்பு 25ன்னு சொல்லக்கூடிய அந்த மதிப்பு அதுல ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு, ஸ்கொயர்ல தான் இங்க ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ அந்த வெளியீடு அதுல சொல்லணும்னா 25ன்னு சொல்லும். சொல்லிட்டு நிறுத்து அப்படின்னு சொன்னா ஸ்டாப் ஆயிடும். இது ஆஸ் ஏ ப்ரொசீஜர். இந்த ஒளிக்காட்சி பதிவில் நாம் கற்ற தலைப்புகள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நெறிமுறை, நெறிமுறையின் முக்கிய செயல்கள், நெறிமுறையின் பண்புகள், நெறிமுறையை எழுதுதல், காப்பி தயாரித்தல், இது போன்ற, அதுக்கடுத்து வர்க்கத்தை காணுவதற்கான ஒரு நெறிமுறை, இது போன்ற தலைப்புகளை இந்த பாடப்பகுதியில் பார்த்தோம். இதை மீண்டும் ஒரு முறை வீட்டில் நீங்கள் படித்து நன்றாக புரிந்து கொண்டு இதனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் ஆசிரியரை கேட்டு அதற்கான விளக்கங்கள் பெறலாம்.